பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை உடனடியாக யுஏஇ எடுக்க ஆரம்பித்து யுஏஇல ஒர்க் பண்ணக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அத்தனை பேரையுமே எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் வெளியேற்றுகிற பணியை முடுக்கிவிட்டிருக்கிறது யுஏஇனுடைய அரசு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் 15,000 பாகிஸ்தானியர்கள் இப்படி யுஏஇலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு, அப்ப சண்டை இல்லைன்னா ஈரான்காரன் எதுக்கு உங்களுக்கு குரூஸ் ஏவுகணை அடிக்கிறான், ஈரான்காரன் ஏன் உங்களோட சண்டை பிடிக்கிறான், நீங்க ஏன் ஈரான்காரன் கப்பலை கைப்பற்றுறீங்க என்ற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா? ஆனால் இதெல்லாம் மறந்துவிட்டு இப்படியான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. இதே நேரத்தில் ஹொர்முஸ் வழியாக பயணிப்பதற்கு கப்பல்களுக்கு ஒரு புதிய பாதையை அறிவித்திருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள் அறிவித்திருக்கிறார்கள். ஓமானுடைய கடல் எல்லையால போகக்கூடிய ஒரு கடல் பாதையாக இருக்கிறது. குறிப்பாக ஓமான் கடற்கரைக்கு அருகில ரஷ்யாட்ட ஓன் நாட்டில் 20% இழந்து போட்டு இங்க வந்து உங்களை நாங்க பாதுகாப்போம். ஆமா, நீங்க எங்களை பாதுகாப்பிய வாங்க ஒப்பந்தம், எவனாவது வந்து எங்களை பாதுகாத்துக்க, ஏன்னா எங்களுக்கு துப்பில்ல. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அமெரிக்காவினுடைய கூட்டு இராணுவத்தோடு இணைந்து ஈரான் மீதான 40 நாள் யுத்தம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அந்த யுத்தமும் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கு. யுத்த நிறுத்தம் என்று சொன்னாலும் யுத்த நிறுத்தம் தொடர்கிறதா இல்லையா என்கிற அளவுக்கு தொடர் பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கிறார். அதே நேரம் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் எப்போதுமே இருந்து வருகிறது. அரபு நாடுகளிலிருந்து அமெரிக்காவினுடைய தளங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான். அதைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மீண்டும் யுஏஇ மேல அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் யுஏஇ மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த சூழல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப பதட்டமான ஒரு நிலையை உண்டாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக யுஏஇக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் இடையில ஒரு பாரிய இடைவெளி உருவாகி விட்டது. ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து யுஏஇ வெளியேறிவிட்டது. ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறிட்டாங்க. அதே நேரம் சவுதி அரேபியா, துருக்கி, ஈஜிப்ட், பாகிஸ்தான், கத்தர் உள்ளிட்ட நாடுகள் ஒரு எல்லை கோட்டில் ஒன்றிணைந்து வருகின்றன. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யுஏஇக்கு எதிரான போங்கை பாகிஸ்தான் கையில் எடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவ திறன்களை பயன்படுத்துகிறது சவுதி அரேபியா. அதிலும் குறிப்பாக யுஏஇக்கு எதிராக யுஏஇனுடைய ஆதரவு பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்த லிபியாவினுடைய படைகளுக்கு இனிமேல் யுஏஇ எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று சொல்லி பாகிஸ்தான் வழியாக சவுதி அரேபியா ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே யமனுக்குள்ள யுஏஇக்கும் சவுதிக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறது. சோமாலியாவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியில் யுஏஇக்கு பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய 4 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன்களை கூட சவுதி அரேபியா உடனே பாகிஸ்தானுக்கு கொடுத்து நீங்க திருப்பி கொடுத்துருங்க என்றெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தற்போது யுஏஇ ஒரு வேட்டையை ஆரம்பித்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, நான் சொல்றதை பாகிஸ்தான் கேட்காம சவுதி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு கோபம் இருக்கிறது. அதை தாண்டி பாகிஸ்தான் வழியாகத்தான் ஈரானுக்கு தேவையான எல்லா உதவிகளும் தரை வழியாக போய்கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் மாற்றாக பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை உடனடியாக யுஏஇ எடுக்க ஆரம்பித்து யுஏஇல ஒர்க் பண்ணக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அத்தனை பேரையுமே எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் வெளியேற்றுகிற பணியை முடுக்கிவிட்டிருக்கிறது யுஏஇனுடைய அரசு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான்காரங்களை ஏன் வெளியேற்றுறீங்க என்று சொன்னா, அவன் பாகிஸ்தானுங்கிறதுனாலேயே வெளியேற்றுறோம் என்கிற பதிலை யுஏஇ சொல்லி இருக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய வங்கி கணக்குகள் சீஸ் பண்ணப்படுகிறது. அவர்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே அரசுடைமையாக்கப்படுகிறது. யுஏஇ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றப்படுகிறது. உடனடியாக அவங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அடுத்து கிடைக்கிற விமானத்தில் ஏற்றி பாகிஸ்தானை நோக்கி அனுப்பப்படுகிறார்கள். எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, வாக்குமூலத்தை பதிவு செய்யறாங்க, ஏற்றி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நியூ லைன்ஸ் இதழுடைய செய்தி பிரகாரம் இதுவரைக்கும்
கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் 15,000 பாகிஸ்தானியர்கள் இப்படி யுஏயிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தொடர்ந்தும் இதே போன்று யுஏயிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திடீரென்று கைது செய்யப்படுறாங்க, மொபைல் பறிமுதல் செய்யப்படுகிறது, ஏற்கனவே நம்ம சொன்ன ப்ராசஸ் எல்லாம் நடைபெறுகிறது, வெளிநாட்டுக்கு அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதற்கு முன்பதாக ஈரானியர்களுக்கும் இதே வேலையை யுஏஇ பண்ணி வர்றாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க ஈரானுக்கு விசுவாசமா இருந்தாங்களா இல்லையா, நம்ம நாட்டுக்கு விசுவாசமா இருந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் கதை இல்லை. நீ ஈரானா நாட்டை விட்டு போயிரு, பாகிஸ்தானா நாட்டை விட்டு போயிருன்னு சொல்லி மொத்தமாகவே யுஏஇ அமெரிக்கன் இஸ்ரேல் ப்ரோ இஸ்ரேல் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எந்த அரபு நாடும் எனக்கு தேவையில்லை, எந்த இஸ்லாமிய நாடும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை பிசினஸ், எனக்கு தேவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்கிற நிலையில தான் இப்பொழுது ஈரான் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய யுஏஇ மேல தாக்குதல் நடத்தும் போது அந்த தாக்குதல்களை தடுக்கிற வேலையை கூட யுஏஇக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பிரகாரம் ஈரானுடைய கடற்கரை பகுதிகளில் நாங்கள் ஐஆர்ஜிசிக்கு ஆதரவான 5 படகுகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அந்த 5 படகுகளுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது பொதுமக்களுடைய சரக்குகள் ஏற்றி செல்லப்பட்ட படகுகள். பொதுமக்கள் தான் அதிலே 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே எங்களை அழிப்பதாக சர்வதேசத்துக்கு சொல்லிக்கொண்டு, இராணுவத்தோடு மோதுவதாக சர்வதேசத்துக்கு சொல்லிக்கொண்டு அப்பாவி ஈரானியர்களை கொல்லுகிற வேலையை தொடர்ந்து அமெரிக்கா செய்து வருகிறது. எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஈரானோட சண்டையை விரும்பலை, நாங்கள் அவர்களோடு இணங்கி போவதற்குத்தான் தயாராக இருக்கிறோம். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கிற கடற்படை நடவடிக்கை என்பது ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதிக்கத்தை உடைக்கிற ஒரு நடவடிக்கையை தவிர ஈரானோடு சண்டை பிடிக்கிற நடவடிக்கை இல்லைங்கிறாரு. இந்த உடைக்கிற நடவடிக்கைக்கும் சண்டை பிடிக்கிற நடவடிக்கை இல்லைங்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இவங்கள்ட்ட தான் கேட்கணும். உலகத்தில் இப்படியான வியாக்கியானம் எல்லாமே இவங்கள மாதிரி ஆக்கள் மட்டும் தான் சொல்லணும். அவ்வளவு மூளை இவங்களுக்கு. என்னன்னா, ஈரானோட நாங்கள் சண்டை இல்லை, ஆனால் ஆதிக்கத்தை உடைக்கிறோம். ஆதிக்கத்தை எப்படி உடைக்கிறோம்னா, இங்க ராணுவ தளங்களை கொண்டு உடைத்துக் கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட விமானங்கள், அதே போன்று USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்கிற விமானம் தாங்கி கப்பல், அதை தாண்டி 15,000க்கும் மேற்பட்ட US ஃபோர்ஸஸ், இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஹொர்முஸ்ல கப்பல் யாருனாலும் போங்க, ஈரான் இதுக்கு அப்புறம் தலையிட்டா நாங்கள் தொலைச்சு போடுவோம், நாங்கள் பாதுகாப்புக்கு வர்றோம் என்று சொல்லி ஈரானோடு முட்டி மோதுவதற்கு பேர் சண்டை இல்லையா, அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதான். அப்ப சண்டை இல்லைன்னா ஈரான்காரன் எதுக்கு உங்களுக்கு குரூஸ் ஏவுகணை அடிக்கிறான், ஈரான்காரன் ஏன் உங்களோட சண்டை பிடிக்கிறான், நீங்க ஏன் ஈரான்காரன் கப்பலை கைப்பற்றிய என்ற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா? ஆனால் இதெல்லாம் மறந்துவிட்டு இப்படியான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. இதே நேரத்தில் ஹொர்முஸ் வழியாக பயணிப்பதற்கு கப்பல்களுக்கு ஒரு புதிய பாதையை அறிவித்திருக்கிறோம் என்று அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள் அறிவித்திருக்கிறார்கள். ஓமானுடைய கடல் எல்லையால் போகக்கூடிய ஒரு கடல் பாதையாக இருக்கிறது. குறிப்பாக ஓமான் கடற்கரைக்கு அருகில இந்த கடற்பாதை என்பது முசந்தம், அதே போன்று அல் ஹைல் ஆகிய 2 தீவுகளுக்கு அருகில தான் இந்த பகுதி அமைந்திருக்கு. இந்த வழியாக எல்லா கப்பலும் போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல அமெரிக்கால பேச்சை கேட்டு போனீங்கன்னா, எங்க கிட்ட தப்பினாலும் கடல்கிட்ட நீங்க தப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த கடல் பகுதி பாறைகள் நிறைந்தது, அதே மாதிரி ஆழமே இல்லாதது. கப்பல் போகணும்னா ஆழமா இருக்காது, பெரிய எண்ணெய் டேங்கர் எல்லாம் போகணும்னா ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஹொர்முஸ்ல 53 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பகுதிகள் தான் ஆழமான பகுதிகள். மற்ற எல்லாமே கப்பல் பயணிக்க முடியாத பகுதிகள். பயணிக்க முடியும்னா இதுக்கு முன்னுக்கே பயணிச்சிருப்பானே. எனவே அந்த பகுதி பாறைகள் நிறைந்தது, ஆழம் இல்லாதது, ஆபத்தானது, போய் மாட்டிக்கிறாது என்று சொல்லியிருந்தாங்க. சொல்லு பேச்சு கேட்காம போன 2 கப்பல், பாரிய எண்ணெய் டேங்கர் கப்பல் 2 அந்த பகுதிகளிலே சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்று இன்றைக்கு ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே இதே மாதிரி நீங்க யாரெல்லாம் போய் மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அதில் போங்க. மாட்டிக்காம இருக்கணும்னா இங்க பேச்சு கேட்டு கடல்ல நில்லுங்க. அமெரிக்கா சரண்டர் ஆனான்னு சொன்னா, அமெரிக்கா நாங்கள் சொல்றதை கேட்டான்னு சொன்னா நாங்களே திறந்து விட்டுருவோம், பத்திரமா போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதை மீறி நேற்று ஹொர்முஸ் வழியாகவே போக போன யுஏஇ கப்பலுக்கு தான் அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி தென் கொரியாவினுடைய கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நிலையில தான் மீண்டும் அரபு நாட்டுக்காரங்கள மண்டையில மிளகா அரைக்கிறதுக்காக உக்ரைனுடைய அதிபர் இன்னைக்கு பஹ்ரைனுக்கு வந்திருக்காரு. சவுதிக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு, கத்தருக்கு போனாரு, இப்போ பஹ்ரைனுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து குவைத்துக்கு போவார். என்னன்னா பேக தூக்கிட்டு வந்துடுவார். நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறேன்,
நாங்கள் வந்து ட்ரோன்களை எல்லாம் தடுத்து நிறுத்துறதுல நாங்கள் தான் ஸ்பெஷலிஸ்ட் உலகத்திலேயே, உங்களுக்கு ஈரான் அடிக்கிறதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், எங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோங்க, மாதம் எங்களுக்கு காசு தந்துக்கிறோங்க, நாங்கள் உங்களை வந்து பாதுகாப்போம். இதைத்தானடா அமெரிக்காக்காரன் சொன்னான். எங்களை விட்டா உலகத்தில் எந்த இராணுவ வல்லமையும் கிடையாதுன்னு அதே அரபு நாட்டுக்காரன மண்டல மிளகாவை அரைச்சி 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 இத்தனை வருஷமாக அவன்கிட்ட இருந்து காசை பிடிங்கிட்டு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். இப்போ உலகத்துக்கே விளங்கிடுச்சு, அரபு நாட்டுக்காரங்களை இவனால் காப்பாற்ற முடியலை, ஈரான் அடிச்ச அடியில் எல்லாம் சின்ன பின்னமாக போயிடுச்சு. இப்போ இவன் வர்றான், வந்து என்னன்னா என்ன நம்புங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான். இவங்களை ஆமாம் நீங்கள் காப்பாற்றுவீங்க, வாங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எப்பெல்லாம் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறாரோ, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல போகிறாரோ, அப்போ எல்லாம் ரஷ்யாக்காரன் உக்ரைனுக்கு அடிப்பான். அடித்து வேண்ட ஒன்றும் கிடையாதுங்கிறது உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆல்ரெடி உக்ரைனுடைய 20% நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 5இல் 1 பகுதியை கைப்பற்றி முடிச்சாச்சு. ரஷ்யாட்ட ஓன் நாட்டில் 20% இழந்து போட்டு இங்கே வந்து உங்களை நாங்கள் பாதுகாப்போமுங்க. ஆமாம் நீங்கள் எங்களை பாதுகாப்பிய, வாங்க ஒப்பந்தம். எவனாவது வந்து எங்களை பாதுகாத்துக்க, ஏன்னா எங்களுக்கு துப்பில்லை, நாங்கள் மூளையை யோசிக்கிறதுக்கு தயார் இல்லை, நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும் என்கிற ரீதியாக அரபு நாட்டுக்காரங்க இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, வளைகுடா நாடுகள் பாதுகாப்ப பக்கத்து நாடுகள்கிட்ட கடன் கேட்காதீங்க, நீங்களே உங்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நீங்க உங்க ஆட்களை போட்டு கண்டுபிடிப்புகளை உண்டாக்குங்க, ஆயுதங்களை தயாரிச்சுக்கிறங்க. ஏற்கனவே அமெரிக்காக்காரன் நம்பி இப்போ அடி வாங்கிட்டீங்க, போதாதா? உங்களை மேல அடிக்கணும்னு எங்களுக்கு என்ன விதியா? நாங்கள் உங்கள் மேலே அடிக்கலை, அமெரிக்காக்காரன் எல்லா தளங்களுக்கு தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம். அவன் உங்களை பாதுகாப்பான்னு நினச்சிங்க, பாதுகாக்கலை. எனவே இன்னும் பாதுகாப்பை கடன் வாங்குறதை விட்டுவிட்டு தொடர்ந்து நீங்கள் அதை உற்பத்தி பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க, இவங்களை நம்பாதீங்க என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் UAE மேலே இன்றைக்கும் கிட்டத்தட்ட 6 PM பிறகு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களும் ஆளில்லா விமான தாக்குதல்களும் தொடர்கிறது. அதை தடுக்கிற முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்று UAE இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிற அதே நேரம் வலம மாதிரி இன்றைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுருக்கிறாரு, உளறி கொட்டி இருக்கிறாரு. என்ன வார்த்தையில சொன்னாலும் தகும், அந்த அளவுக்கு இவரை மாதிரி பொய்யுண்டே தெரிஞ்சுக்கிட்டு சிரிக்காம பொய் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அது மாதிரி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஈரானுடைய ராணுவத்தை நாங்க மொத்தமாக அழிச்சிட்டோம். ஈரான் ராணுவத்தை அழிச்சிங்கன்னா எதுக்கு பேச்சுவார்த்தைன்னு கெஞ்சிரிய, எதுக்கு ஹொர்முஸை திறந்து விடுங்கடான்னு சொல்றிய, எதுக்குண்டு ஆகணும்ல? நீங்க தான் அழிச்சிட்டியல்ல, நீங்க தான் ஜெயிச்சிட்டியல்ல. எங்கேயும் பெறாத வெற்றியை நாங்கள் ஈரானில் பெற்றிருக்கிறோம் என்று வாஷிங்டன்ல அவருடைய ஓவல் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் அவர் பேசும்போது, ஈரானுக்கு மோசமான தோல்வியை கொடுத்திருக்கிறோம்,
அவங்க கிட்ட இப்பொழுது அந்த போட்டில் முன்னுக்கு வச்சுக்கிட்டு போகிற இயந்திர துப்பாக்கிகளை கொண்ட போட்டுகளை தவிர எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவர்களுடைய கப்பல்கள் எல்லாம் கடலுக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறாரு. போன வாரம் தான் அமெரிக்காவுடைய ஒரு கப்பலை பிளாக் பண்ணி குரூஸ் ஏவுகணையை ஏவுறான் கடலுக்குள்ளே வச்சுக்கிட்டு. அப்போ அது எதில் இருந்து அதனை விளையாட்டு வச்சா பொருள். அப்போ என்னன்னா அவ்வளவு பொய்யை இன்னைக்கும் அவருக்கே தெரியும், இது பொய் தான் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும் பொய்ன்னு. நம்ம சொல்றது பொய், கேட்குற அத்தனை பேருக்கு நம்ம பொய் தான் சொல்கிறோம்னு தெரியும், ஆனால் பொய்யை சொல்லுவோம்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி ஒரு பொய்யாக இதையும் கடந்து போக வேண்டியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு லெபனானுடைய பகுதிகளை நோக்கி அப்பாவி பொதுமக்கள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக ஹெஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் மீதும் படகுகள் மீதும் டாங்கிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு இஸ்ரேலிய படைகள் கூடுமிடங்களை எல்லாம் குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். ரபுத் என்கிற தளத்தில் புதிதாக நிறுவப்பட்ட இஸ்ரேலுடைய பீரங்கி நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ட்ரோன்கள் கூட்டத்தையே பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராக்கெட் தளங்கள், பீரங்கி தளங்கள் அனைத்தின் மீதும் அவர்கள் இன்றைக்கு பீரங்கி குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் மெர்காவா டேங்குகள் 3 இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். தெற்கு லெபனானுக்குள்ளே இயங்கி வந்த 2 மெர்காவா டேங்குகள் அல் கௌசா என்கிற நகரத்தில் இருந்த 3வது மெர்காவா டேங்கை அளித்திருக்கிறார். அதே நேரம் D9 வகையான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய புல்டோசர்கள் 2ஐயும் அளித்திருக்கிறதாக செய்திகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த வீடியோக்கள் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்னாப்ஷாட் தான் இது. இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய ராணுவ டேங்குகள் நிற்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அதற்கு ஆளில்லா விமானங்கள் மூலமாக அடித்து அழிப்பார்கள். அந்த வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. நம்முடைய டெலிகிராம் சேனல் அந்த வீடியோ போட்டுறோம், அதில் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் போகிற காட்சியை காண முடியும். இவர்களையும் அவர்கள் தாக்கி அளிக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கும் பல தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்களும் நடத்தியிருக்கிற அதே நேரம் தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிற அதே நேரம் மத்திய கிழக்கிலும் முழு பூ உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.